அவனியாபுரத்தில் நிரந்தர வாடிவாசல் அமைப்பதற்கு அரசு தயாராக உள்ளதாக அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மூர்த்தி, அவனியாபுரத்தில் அனைத்து கமிட்டிகளையும் ஒருங்கிணைத்து ஒருமித்த கருத்து இருந்தால் நிரந்தர வாடிவாசல் அமைப்பதற்கு அரசு தயாராக உள்ளதாக கூறினார். ஆண்ட பரம்பரை என தாம் பேசியதை தவறாக எடிட் செய்து வெளியிட்டுள்ளதாகவும் தாம் பேசிய வீடியோவை முழுமையாக பாருங்கள் எனவும் தெரிவித்தார். தயவு செய்து அந்த கேசட்டை முழுமையாக பார்த்துட்டு அப்புறம் கேள்வி கேளுங்க. இல்லை ஒரு தவறான தகவலை எடிட் பண்ணி பரப்புகிறாங்க. நான் சொன்னது, நான் ஒரு அமைச்சர், எல்லா சமுதாய மக்களுக்கும் பொதுவான ஆள். நீங்கள் இப்போ பின்தங்கி இருக்கிறீங்க. இப்போ தான் படித்து ஒரு 450 பேர் தேர்வு விட்டு வந்திருக்கிறீங்க. இந்த 450 பேர் பதவிக்கு வருகிற போது எல்லா சமுதாய மக்களும் உங்களுக்கு நீங்கள் நல்லபடியாக அனுசரித்து நடந்துக்கிறணுன்றது தான் அதில் இருக்குது. அந்த கேசட்டை முழுமையாக பார்த்துட்டு சொல்லுங்கள். யாரை பர்பஸாக அதை மட்டும் சென்சார் பண்ணி இது சொல்லியிருக்கேன். நான் சொன்னது பரம்பரை ஆண்ட பரம்பரைன்றது ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து அந்த மன்னர்கள் காலத்தில் இருக்கிறத தான் நாங்கள் சொல்லியிருக்கோமே ஒழிய இவங்க தவறுதலாக எடுத்துக்கிட்டு அதில் எடிட் பண்ணி போட்டாங்கன்னா அதுக்கு இல்லை.